திருநெல்வேலி கிரியேட்டர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டப் வச்சிருக்கோம் வாங்கக்கான்னு கூப்பிட்டுட்டாங்க. சரி திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி வாங்கய்யா பிளாக் அண்ட் பிளாக்ல போவோம் அழகா இருக்கும் அப்படின்னு அவர் கையில கால விழுந்து கெஞ்சி குத்தாடி ஒரு வழியாக அந்த ஹாலுக்கு போயாச்சு. சோனியா கார்டன் சொல்லிட்டு ஒரு கார்டனில் வச்சுருந்தாங்க. சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. போனோடனே நம்மளை வரவேற்கிறதுக்கு ஒருத்தர் இல்லைன்னு ரொம்ப சங்கடப்பட்டேன். ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வரவேற்றாங்க. கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம் பார்த்தீங்களா, அதனால நம்மளுக்கு ஆளே இல்லையோ அப்படின்னு கொஞ்சம் கவலையாகி போச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, பார்த்த உடனே எல்லோரும் நல்லா பேசினாங்க. எனக்கு யார் யாருன்னே ஃபஸ்ட்டு தெரியல, அந்தளவுக்கு நான் ஒரு மங்குனியாக இருந்திருக்கேன். அப்புறம் ஒவ்வொரு கிரியேட்டராக பார்க்கும்போது இப்போ இவங்களெல்லாம் நேரில் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன விஷயம்னா, என்ன மாதிரி சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க எல்லாரையும் ஆனர் பண்ணணும்னு சொல்லி இப்படி கூப்பிட்ட ஒரு பெரிய மனசு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். போன வாக்கில் இவன் என்னை போட்டு பாடாப்படுத்திட்டான், ஃபோட்டோ எடு வீடியோ எடுன்னு சொல்லி. வேறு என்ன பண்ண, அவனை 4-5 வீடியோஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து முடிச்சுட்டு அவனை வச்சு நம்மளும் 4-5 ஃபோட்டோ எடுத்தாச்சு. போனதுக்கு புண்ணியமாக அந்த ஃபோட்டோஸ் வீடியோவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சூப்பராக எடுத்து வச்சாச்சு. அங்கே வந்திருந்த கிரியேட்டர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாம் யாருமே பெரிய பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி அலட்டிக்கவே இல்லை. ரொம்ப அருமையாக பேசினாங்க, ரொம்ப சூப்பராக இன்ட்ரோ பண்ணிக்கிட்டாங்க அவங்கள. இதெல்லாம் ரொம்ப பெரிய நல்ல விஷயமா எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் ஆர்கனைஸ் பண்ண அந்த தம்பிங்களெல்லாம் பார்த்து ரொம்ப தேங்க் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த ஜூஸையும் வாங்கி குடிச்சிக்கிட்டு, அப்புறம் என்னோட ரொம்ப ஃபேவரட் தூத்துக்குடி மீனவன் தம்பி வந்தாங்க. அவங்களுக்கு பார்க்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எப்போ வருவாங்க அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பிரின்சிபல்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளோ யோசிச்சு நின்றுக்கிட்டு இருப்போம், அந்த மாதிரி ரொம்ப யோசிச்சு நின்றுக்கிட்டு இருந்தேன். இடையில வந்து ராம்லராய்சன்ட்டே ரொம்ப பேசிட்டு, தம்பி நான் அவங்ககிட்ட ரொம்ப வருஷமாக ஃபேனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட ரொம்ப இன்ட்ரோ பண்ணி பேசிக்கிட்டேன். இடையில வந்த நேசமணி விலாக்ஸை வந்து எனக்கு நேரில் பார்த்தோன்னே அடையாளம் தெரியல. ஆனால் என்னோட பையன் அவங்களோட பெரிய தீவிர ஃபேனு. உடனே அண்ணா எனக்கு ஒரு ஃபோட்டோ தாங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்களும் ஹாப்பியாக கொடுத்தாங்க.